ரிஷப ராசி நபர்களுக்கு 2025 மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மே மாதத்தை பொறுத்தவரை ரிஷப ராசி நபர்களுக்கு செவ்வாயுடைய நீச அமைப்புகள் விலகிறதுனால செவ்வாயால் சில புரோஜன அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்ததா மாதத்தின் பிற்பகுதியில சூரியன் ஜென்ம ராசிக்கு வருது. சுக்கிரன் எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் சுக்கிரன் இந்த மாசத்துல திரும்பவும் ஒரு உச்சமைப்பு, தெளிவான ஒரு உச்சமைப்பு. அது என்ன தெளிவான ஒரு உச்சமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சனி ராகுவோட சேர்ந்து திருப்பி வக்கரமாகி கிரகணமாகி இந்த இடையில கொஞ்சம் சங்கடப்பட்ட அமைப்பு இருந்துச்சு. அப்ப அந்த இடையில சுக்கிரன் சம்பந்தப்பட்ட சூழ்நிலையில சுக்கிரனுக்கு சங்கடங்கன்னா ரிஷபராசி நபர்களுக்கும் சங்கடம் தான். ரிஷபராசியுடைய மனநிலை, மனசு அமைப்பு, நமக்கு போய் இப்படி நடக்குதே, நடந்துடுச்சே, நம்ம தேவையில்லாம மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில சில சங்கட அமைப்புகள்ல நீங்க மாட்டியிருப்பீங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல. இப்ப அந்த சுக்கிரன் சனி ராகு விட்டு வெளில வருது. அப்போ மாதத்தின் பெருவாரியான நாட்கள் ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு நீங்க மாறிடுவீங்க. அந்த சங்கட அமைப்புகள் போட்டு வருத்திக்கிட்டு அழுத்திக்கிட்டு ஒரு பிரச்சனையோட இந்த சங்கட அமைப்புகள் ரிஷபராசி நபர்களுக்கு இந்த மாசத்தோட ஓவர். ஸோ சுக்கரனுடைய அந்த உச்ச அமைப்பும் இருக்கிறதுனால தவறுகள் நடந்ததை திருத்திக் கொள்வீர்கள். இல்ல எதிலாச்சும் நீங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரிதான், இல்ல யாராச்சும் உங்களை மாட்ட விட்டு இருந்தாலும் சரிதான், அதுல இருந்து வெளில வந்துடுவீங்க. ஸோ ஒரு சில நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறது சுக்கரனுடைய மீண்டும் ஒரு உச்சநிலை உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பலனை தருகிறது. அடுத்ததாக குடும்பம் மற்றும் வாக்கு பிளஸ் 5ஆம் இடத்த அதிபதி புதன். இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புதன் ஜென்ம ராசியிலோடலாம் சம்பந்தப்பட போகுது. 12 ஜென்ம ராசி இந்த மாதிரி அமைப்புலாம் புதனுடைய சம்பந்தம் கிடைக்க போகுது. அப்படிங்கிறதுனால பேச முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த நபர்கள் கூட நல்ல விதமாக பேசுவீர்கள், அறிவுபூர்வமாக பேசுவீர்கள், புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க, பேச்சால் பிழைத்துக் கொள்வீர்கள். 5ஆம் இடத்த அதிபதியா இருக்கிறதுனால பேசுறதுனால சில காரியங்கள் நடக்கும். கஷ்டமான காரியங்கள் கூட கொஞ்சம் இலகுவாக நடக்கும் நீங்க பேசுனீங்கன்னா. ஸோ ஒரு டைட் பொசிஷன்ல இருந்து நீங்க கொஞ்சம் வெளில வருவீங்க. எப்போதுமே ஒவ்வொரு ராசிக்கும் அதனுடைய 5ஆம் இடத்த அதிபதி வலுவுக்கு ஏற்ப அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வைக்கிற கிரகம் 5ஆம் இடத்த அதிபதி. அந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கொடுத்து வச்சால்தான் இந்த மாசத்தை பொறுத்தவரை. புதனுடைய அமைப்பு அப்படி இருக்கு. நல்ல விஷயம். இப்ப அடுத்ததாக செவ்வாய் இந்த நீச அமைப்பு விட்டு கிட்டத்தட்ட மேக்சிமம் விலகுது. அதனால நீச அமைப்புகள்ல இருந்து செவ்வாய் விலகிறதுனால செவ்வாய் ரிஷபராசி நபர்களுக்கு 7 மற்றும் 12 கூடிய கிரகம். உங்களுக்கு இது வரைக்கும் அடுத்தவங்களோட சப்போர்ட் கிடைக்கல, பார்ட்னரோட சப்போர்ட் கிடைக்கல, இல்ல நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிறவங்களோட சப்போர்ட் கிடைக்கல, அண்ணன் தம்பியோட சப்போர்ட் கிடைக்கல, ஆண் வர்க்கத்தினால சப்போர்ட் கிடைக்கல, இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கல, அதனால நான் தன்னந்தனியா போராடிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பலகீன அமைப்புல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இந்த சப்போர்ட் அமைப்புகள் அடுத்தவர்களுடைய ரெக்கமெண்டேஷனை வச்சுக்கலாம், சப்போர்ட்டா வச்சுக்கலாம், பக்கபலமா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரண அமைப்புகள்ல சில சப்போர்ட் விஷயங்கள் ரிஷபராசி நபர்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இது மேஜரா செவ்வாயினால வரக்கூடிய பலன். 12 இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் 12 கொஞ்சம் ஆக்டிவா இருக்கு. 12 கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறதுனால பிரயாணங்கள், அலைச்சல்கள்,
பயணங்கள், செலவுகள், நல்ல செலவு, தேவையான செலவுகள். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இடம் விட்டு இடம் மாறுதல், தூர இடத்திற்கு செல்லுதல், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக அதுக்கான வாய்ப்புகள், வசதிகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயத்துலலாம் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த தேவைகள் பூர்த்தி ஆகும். தேவைப்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த டைமிங்காக இருக்குது. ட்ரான்ஸ்ஃபரு, சில விஷயத்த மாற்றி அமைக்கிறது, சில விஷயத்த விட்டுட்டு வெளியேறது, புதுசான ஒரு இடத்துக்கு போகிறது, புதிய நபரோட கை கோர்க்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக 12 உங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக மாறுறதுனால சில மாற்றங்களை தேவைப்படக்கூடியவர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. அடுத்தது சூரியனுடைய வருகை. சூரியனுடைய வருகை ஜென்ம ராசியில மாதத்தின் பிற்பகுதியிலேருந்து வச்சுங்க. சூரியன் இந்த ராசிக்கு ஒரு 4ஆம் இடத்த அதிபதி. இந்த 4ஆம் இடத்த அதிபதி சொத்து சுகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே சமயம் ஒரு ஆக்டிவான கிரகம். ரிஷபராசி நபர்கள் சுணங்கி போன அமைப்புல எதையுமே செயல்படுத்த முடியாம ஒரு சுணங்கி போன அமைப்புல இருக்கிறீங்கன்னாக்கா அந்த சுணக்கத்திலிருந்து வெளியே வந்து உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை, எப்படி சூரியன் வந்து வெயில் காலத்துல கொஞ்சம் பவரா இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பவரான ஒரு நிலைமை உங்களுக்கு கிடைக்கும். பவரான ஒரு சூழ்நிலை. ஒரு முட்டுக்கட்டையா ஒரு விஷயம் போட்டு தடுத்துக்கிட்டே இருக்குன்னா அதை உடச்சி விட்டு எஞ்சிருவீங்க, உடச்சி காலி பண்ணிடுவீங்க. இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒரு முட்டுக்கட்டைகள் ஏதோ ஒன்று, யாரோ உங்களை கட்டி போட்டிருக்காங்க, யாரோ ஒன்று உங்களை பயமுறுத்திட்டே இருக்காங்க, அது அப்படி ஆகிடும், இது அப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான முன்னேற்றத்துக்கு ஒரு முட்டுக்கட்டையாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை உடச்சி காலி பண்ணக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசி நபர்களுக்கு இந்த மாதம் இருக்கும். உங்களை வந்து ஒரு பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த பயத்துலேருந்து வெளில வந்துடுவீங்க. என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நம்ம நிலைமை சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ வந்து மோதிப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த முட்டுக்கட்டைகள், பயங்கள், ஒரு சில ஆட்கள் ஆன்மீகத்தை வச்சு பயமுறுத்துவாங்க, அது அப்படி ஆகிடும், இது அப்படி ஆகிடுன்னு மூட நம்பிக்கை வச்சு பயமுறுத்துவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பயத்தை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை உங்களுக்கு செய்ய முடிஞ்ச காரியத்தை கூட பாலிடிக்ஸ் பண்ணி கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதை வந்து நீங்கள் வீட்லேயும் வச்சுக்கலாம், வெளியில் வச்சுக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பார்க்கலாம், ஏதோ ஒரு இடத்துல எப்படி வேணால் வச்சுங்க. ஒரு முட்டுக்கட்டையை போட்டு உங்களை தடுத்துக்கிட்டு இருந்த விஷயங்களையோ நபரையோ இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் காலி செய்து விடுவீர்கள். நீ என்னமோ சொல்லிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன் கூட அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செயல்பாட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ இதுக்கு மேற்பட்டு உங்களுக்கு அந்த குழப்பங்கள் நீடிக்காது. ஒரு பவரான நபராக மாறுவீங்க. பவரான நபராக மாறிடுவீங்க. அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியில் நடக்க போகுது. சூரியன் ஜென்ம ராசியில் வருது, 4ல் கேது வருது. அப்படிங்கிறதுனால இந்த சொத்து சுகம், இடம், வீடு, வாகன அமைப்புகள் இதிலெல்லாம் மாற்றங்கள் வருது. மாற்றங்கள் வேணும், மாற்றங்கள் தேவை என்றால் சுய ஜாதக அமைப்பு நல்லா இருந்தால் செஞ்சுக்கலாம். இல்லைனாக்கா இருக்கிறதே பெட்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தயாராகலாம். சரிங்களா? இது வெறும் முக்கியமான ஒரு பலன். அடுத்து 2ல் குரு. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு 2ல் குரு வருது. 2ல் குரு வர்றதுனால இதுக்கு மேற்பட்டு நிறைய சவுண்டு விட்டு நிறைய பேசுகிற மாதிரி வரும். புரியுதுங்களா? பேசாத ரிஷபராசி நபர்கள் கூட நிறைய பேசக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். பேசி தான் காலம் ஓடுற மாதிரி இருக்கும். இதுக்கு மேற்பட்டு பேச்சு இல்லைன்னா உங்களுக்கு வந்து உலகம் கண்டுக்காது. நம்ம பேசி ஆகணும். இது வரைக்கும் பேசாமல் இருந்துட்டோம். இதுக்கு மேற்பட்டு பேசி என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம். அது நஷ்டமானாலும் சரி தான், லாபமானாலும் சரி தான், பேசுகிறத பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு
இதுக்கு மேற்பட்டு 2ல் வரக்கூடிய குரு உங்களை தள்ளும். ஸோ இதெல்லாம் நல்ல விதமாக எடுத்துக்கிட்டு பயன்படுத்தி கொள்வது அவரவர் குடுப்பனை என்பதே அஸ்ட்ராலஜி இறுதியாக சொல்ல வருகிறது.